ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிஸ்னஸ் ஸ்டடீஸ் காமர்ஸ் கிளாஸ் வந்து அடுத்த கிளாஸஸ் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் 2 கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா? டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்களா? எப்படி கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ யூனிட் நம்பர் 1 வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ நேச்சர், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். ஓகேவா? யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த 2 யூனிட்ல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமம் 8 கொஸ்டின், மேக்ஸிமம் 10 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டும் பேஸ் பண்ணி இதை மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு ரெண்டு யூனிட் நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ தேர்ட் யூனிட் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, தேர்ட் யூனிட் வந்து உங்களுக்கு உங்க புக்ல வந்து அது 6th யூனிட்டா இருக்கும். ஓகேவா? 6th அண்ட் 7th யூனிட் 2 யூனிட்டா உங்களுக்கு பிரிச்சு குடுத்துருப்பாங்க. ஆனா என்சிஇஆர்டி சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே யூனிட்டா ஒரு 22 பேஜஸ் வெறும் ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸா குடுத்துருப்பாங்க. தமிழ் மீடியம் புக்ல கொஞ்சம் என்சிஇஆர்டி சிலபஸ்ல கொஞ்சம் எலாபரேட் பண்ணி என்ன, ஏது அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்க்க 3rd யூனிட் அப்படின்னா, பிசினஸ் என்விரான்மென்ட், வாணிப சூழல். ஓகேவா? உங்களுக்கு என்சிஇஆர்டி சிலபஸ் சாரி எஸ்சிஆர்டி சிலபஸ்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, யூனிட் 5 அண்ட் 6 6 ஆர் 7 ஐ திங்க் அந்த இது இருக்கும். என்சிஇஆர்டி சிலபஸ் சாப்டர் 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வாணிப சூழல்ல சியூடி சிலபஸ்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன நம்ம கவர் பண்ண போறோம் அப்படிங்கிறது இதுல பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் மீனிங் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், dimension of business environment, so economic, sociologic, political and legal. So economic environment, impact of government policy on business and industries with special reference to adaptation policy of LPG at 1991. ஓகேவா? இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமென்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்விரான்மெண்ட்டும் இந்த எல்பிஜி 3 இருக்குல்ல, எல்பிஜி. ஸோ லிபரலேஷன், பிரைவேட்டேஷன், குளோபலைசேஷன், இதுதான் உங்களுக்கு சியூடியோட சிலபஸ். இந்த டாபிக் தான் நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயும் போல சியூடி சிலபஸ் வந்து கம்பேரிசன் பண்ணும். அதாவது என்சிஆர்டி சிலபஸ், சிஆர்டி, எஸ்சிஆர்டி சிலபஸும் வந்து கம்பேரிசன் பண்ணுவோம். ஸோ அதுல இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா, சாரி இந்த சைடு இருக்கலாம் பாத்தீங்கன்னா மீனிங் ஆஃப் என்சிஆர்டி சிலபஸ், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்சிஆர்டி சிலபஸ். ஸோ உங்களுக்கு இந்த இது பாத்தீங்கன்னா எஸ்சிஆர்டி சிலபஸ்ல என்சிஆர்டி சிலபஸ்ல ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸியா இந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மீனிங் ஆஃப் பிசினஸ் என்வயர்மெண்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிசினஸ் என்வயர்மெண்ட், டைமென்ஷன்ஸ், அடுத்தது வந்து எக்கனாமிக் என்வயர்மெண்ட், இந்தியாவினுடைய பொருளாதார சூழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸ்ல இருக்கு. இவ்வளவுதான், இந்த ஒரு பேஜ் தான். ஆனா எஸ்சிஆர்டி சிலபஸ்ல உங்களுக்கு மீனிங் அண்ட் டெஃபினேஷனு, டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் என்வயர்மெண்ட், கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் என்வயர்மெண்ட் சொல்லிட்டு இன்டர்னல் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஸோ இன்டர்னல் என்னென்ன இருக்கு, எக்ஸ்டர்னல் என்னென்ன இருக்கு, மேக்ரோ லெவல்ல என்ன இருக்கு, ஸோ எக்கனாமிக் என்வயர்மெண்ட் அந்த இது சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது இந்த பேஜ் ஃபுல்லா எஸ்சிஆர்டி சிலபஸ். எஸ்சிஆர்டி சிலபஸ்ல பாத்துங்க எவ்வளவு உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா என்சிஆர்டி சிலபஸ்ல இந்த ஒரு சைடு இருக்கு மட்டும் தான் என்சிஆர்டி சிலபஸ். இது மொத்தமாவே என்சிஆர்டி சிலபஸ். இதுல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரெண்டிலுமே இருக்கிறது ஈக்குவலா, ரெண்டிலுமே இதுல இருக்க டாபிக்ஸ், அதுல இருக்க டாபிக்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். பட் உங்களுக்கு எஸ்சிஆர்டி சிலபஸ்ல மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. என்சிஆர்டி சிலபஸ்ல ஷார்ட் அண்ட் கிரிப்ஸா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நான் வந்து என்சிஆர்டி சிலபஸ் படியே போகிறேன். எஸ்சிஆர்டி சிலபஸ் உங்களுக்கு உங்க ஸ்கூல் சிலபஸ் நடத்தும்போது உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சாப்டருக்குள்ள போலாமா? ஓகேவா?
ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மீனிங். அது பிசினஸ் என்வைரன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன மீனிங் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ the term business environment is composed of two words business and environment. ஸோ ஓகேவா? இந்த பானிபட் சூழலுங்கிறது 2 வார்த்தைகளால உருவாக்கப்பட்டது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வாணிபம், பிசினஸ், என்வைரன்மென்டல் சூழல். In simple terms, uh, this state In simple terms, this state which person remains busy is known as a business. Okay, the word business is economic sense mean human activity like production, extraction, or purchase, sales of goods that are performed earning profits. Okay, ஸோ ஒரு உற்பத்தியோ ஒரு வாங்குதலோ இல்லை விற்கிறதுலோ அதெல்லாம் இருந்ததுன்னா லாப நோக்கோடு ஒரு விஷயங்கள் பண்றோம். இந்த எக்கனாமிக் பொருளாதார நோக்கத்துக்கு ஒரு வியாபாரம் செய்யறோம். அது லாபத்தை அடையக்கூடியதா இருக்குது. அதுக்கு பேர் தான் பிசினஸ். ஸோ ஆன் அதர் ஹேண்ட் என்வைரன்மென்ட் இட் ரெஃபர்ஸ் டு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சரௌண்டிங்ஸ். ஸோ சூழல், சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு? The business environment may be defined the conditions social, legal, economical, political or institutional that are uncontrollable in the nature effects of the functions organization. ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்றோம். அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய இன்டர்னல் ஃபேக்டரோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டரோ அந்த பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? அந்த அஃபெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த நிறுவனத்துடைய செயல்பாட்டே வந்து அது பாதிப்படையக்கூடியதா இருக்கும். அதுதான் வந்து என்வைரன்மென்ட் சொல்லுவாங்க. ஸோ 2 வேர்டு பிசினஸ் லாப நோக்கத்துக்காக உற்பத்தி பண்றோம், விற்கிறோம், வாங்குறோம். இது எல்லாமே வந்து பிசினஸ்ங்கிறத குறிக்கும். அடுத்தது என்வைரன்மென்ட் பார்த்தீங்கன்னா, அந்த சூழல், அந்த பிசினஸ் பண்றதுக்கான சூழல் என்ன? அது எந்த சூழல் வந்து பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படின்னு சொல்றது தான் வந்து நமக்கு என்வைரன்மென்டல். அத கரெக்ட்டா நம்ம பார்க்கறதுக்கு பேரு தான் என்வைரன்மென்டல். ஓகே, பிசினஸ் என்வைரன்மென்ட். ஓகேவா? வாணிப சூழல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ அ டார்வினுடைய சர்வைவல் ஃபிட்டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து, எந்த ஒரு உயிரினம் வந்து வலிமையானதோ, இல்ல இன்டெலிஜென்ட் அறிவு கூர்மையா இருக்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை அடாப்ட் பண்ணி வாழ்றது பாத்தியா, அதுதான் வந்து ஒரு அ சிறந்த அ ஒ ஒரு ஒரு தன்னுடைய இத தகவ இருப்ப வந்து தக்க வைத்துக் கொள்றதுக்குள்ள சூழ்நிலைகள அடாப்ட் பண்ணி தன்னை வந்து உருவாக்கிக் கொள்றதுக்கு இதுதான் வந்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். ஸோ அததான் வந்து நம்ம பிசினஸ் என்வைரன்மென்ட்க்கு இதுக்கு பண்ண போறோம். ஓகேவா? இந்த பிசினஸ் சூழல் எப்படி இருக்கு? அதுக்கு நம்ம பிசினஸ் எப்படி வந்து அடாப்ட் பண்ண போறோம்? என்ன மாரியான பாலிசி, என்ன மாரியான ரெகுலேஷன் எல்லாம் கொண்டு வந்து நம்ம பிசினஸ் வந்து கொண்டு போறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்து பிசினஸ் என்வைரன்மென்ட். ஓகேவா? இதுல வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிசினஸ் என்வைரன்மென்ட்? ஓகேவா? ஸோ மீனிங் ஆஃப் பிசினஸ் த டெர்ம் பிசினஸ் என்வைரன்மென்ட் மீன்ஸ் இண்டிவிஜுவல், institution and other forces that are outside of the control of business enterprise but may be affect its performance. ஓகேவா? பிசினஸ் என்வைரன்மென்ட்ங்கிறது நிறுவனத்திற்கு கட்டுப்பாட்டிற்கு வெளியவோ உள்ள வெளியே இருக்கிற அனைத்து தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் பிற சக்திகளினுடைய கூட்டு தான் வந்து அந்த நிறுவனத்துடைய செயல்திறனை பாதிக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, த எக்கனாமிக், சோசியல், பொலிட்டிக்கல், டெக்னாலஜிக்கல் அண்ட் அதர் ஃபோர்ஸஸ். ஸோ பிசினஸ் என்டர்பிரைஸ் ஆல்சோ ஃபார்ம் த பார்ட் ஆஃப் த பிசினஸ் என்வைரன்மென்ட். ஓகேவா? ஒரு வணிக நிறுவனத்திற்கு வெளியே செயல்படும் பொருளாதார, சமூக, அரசியல், தொழில்நுட்ப பிற சக்திகளும் இந்த பிசினஸ் வந்து பாதிக்கக்கூடியதாகும். The organization must be aware of external forces and institution must be a dynamic. ஓகேவா? சோ வெளிப்புற சக்திகள் மற்றும் நிறுவனங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அதாவது அவுட் அவுட்சைட் ஃபேக்டர் பிளஸ் என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து அறிஞ்சு தனக்கு அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய சூழலை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. The organization must be set the goals, formulate the plans and procedure based on the changing the external environment, business environment. ஸோ நிறுவனம் இலக்குகளை நிர்ணயித்து மாறி வரும் வெளி வணிக சூழலுக்கு அடிப்படையில் திட்டங்களையும் அதன் நடைமுறைகளையும் வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் என்வரன்மெண்ட் வந்து ஒரு வணிக நிறுவனத்திற்கு வெளியே இருக்கிற ஃபேக்டரி, தனிநபரோ நிறுவனமோ மற்ற சக்திகளோ சேர்ந்து அந்த பிஸ்னஸ் வந்து பாதிக்கக்கூடியதா இருக்குல்ல, அதுதான் வந்து பிஸ்னஸ் என்வரன்மெண்ட்னு சொல்லி சொல்லுறாங்க. ஓகேவா? ஸோ உங்க தமிழ் எஸ்சிஆர்டி சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினேஷன் வந்து வேற சில ஆத்தர்ஸ் வந்து காமர்ஸ் ஆத்தர்ஸ் வந்து வணிகவியல்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெஃபினேஷன்லாம் குடுத்துருக்காங்க. அத நான் குடுக்கல இங்க. நீங்க உங்களுக்கு நடத்தும்போது நீங்க பாத்துங்க. ஏன்னா என்சிஇஆர்டி சிலபஸ்ல அந்த டெஃபினிஷன் ஆத்தர்ஸ் என்ன டெஃபினிஷன் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி பிசினஸ் என்வைரன்மென்ட், வணிகச் சூழலினுடைய அம்சங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, டோட்டாலிட்டி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். ஸோ வெளிப்புற சக்திகளுடைய மொத்த உருவாக்கம். ஸ்பெசிபிக் அண்ட் ஜெனரல் ஃபோர்ஸஸ், குறிப்பிட்ட மற்றும் பொது சக்திகள். இன்டர் ரிலேட்டட்னஸ், ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஓகேவா? டைனமிக் டைனமிக் மாறக்கூடியது. ஸோ வணிகச் சூழல் வந்து ஒரே மாரியா இருக்கு. அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மை. ஓகே, அந்த பிசினஸ் உடைய உறுதித்தன்மை, நிச்சயற்ற தன்மை நம்மளால சொல்ல முடியாது. காம்ப்ளெக்ஸிட்டி. ஸோ ரொம்ப சிக்கலானதா இருக்கு. பிசினஸ்ங்கிறதவே ரொம்ப சிக்கலானதா இருக்கும். ஸோ சார்பியல். ஓகேவா? ஸோ ஒரு ஒரு விஷயத்த தூக்கி இப்போ ஒரு நாட்ட சார்ந்து இன்னொரு நாடு இயங்கும். இதெல்லாம் வந்து பிசினஸ் என்வைரன்மென்ட் இதுல வரும். தமிழ்ல சொன்னா வெளிப்புற சக்திகளின் முழுமை, குறிப்பிட்ட மற்றும் பொது சக்திகள். இது தப்பா இருக்கு. அத மாத்திடுறேன். ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, மாற்றம், நிச்சயமற்ற தன்மை, சிக்கலானது, சார்பியல். ஸோ த ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி பிசினஸ் என்வைரன்மென்ட். உங்களுக்கு என்சிஇஆர்டி சிலபஸ்ல இது தெளிவா குடுத்திருப்பாங்க. எஸ்சிஇஆர்டி சிலபஸ்ல கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். ஸோ அத நீங்க பாத்துக்கங்க. ஸோ ஓகேவா? இப்ப இந்த பிசினஸ் ஆஃப் என்வைரன்மென்ட்ட ஒவ்வொன்னும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒவ்வொன்னும் தெளிவா தனித்தனியா பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டோட்டாலிட்டி ஆஃப் டோட்டாலிட்டி ஆஃப் டோட்டாலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ், டோட்டாலிட்டி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், வெளிப்புற சக்திகளின் மொத்த அளவு. ஓகேவா? ஸோ பிசினஸ் என்வைரன்மென்ட் இஸ் சம் ஆஃப் டோட்டல் ஆல் ஃபோர்ஸஸ், பிசினஸ் sum of the all forces sorry so totality of external forces, business environment is the sum of the sum total of the all the forces and factors external to the business firm. வெளிப்புற சக்திகளுடைய மொத்த அளவு என்பது வணிகச் சூழல் என்பது அதனுடைய அனைத்து சக்திகளின் கூட்டு மற்றும் ஒரு வணிக நிறுவனத்திற்கு வெளிப்புற காரணிகள், அவுட் சைட் ஃபேக்டரும் சரி, அதுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஃபேக்டரும் சரி, அதெல்லாம் சேர்த்தது தான் totality of external forces, the specific and general forces. A business environment include the both specific and general forces. Specific forces include investor, competitors, customers who are influence the business firm directly, while general forces include social, political, economical, legal and technological condition which affect the business firm and indirectly. ஸோ குறிப்பிட்ட மற்றும் பொதுவான சக்திகள். ஒரு வணிகச் சூழல் என்பது ஒரு குறிப்பிட்ட மற்றும் பொதுவான இரண்டையும் உள்ளடக்கிய சக்திகள். ஸோ குறிப்பிட்ட சக்திகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செல்வாக்கு செலுத்தும் முதலீட்டாளர்கள். ஸோ இவங்க வந்து இன்வெஸ்டர், போட்டியாளர்கள், காம்படிட்டர்ஸ், கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்கள் போன்றவை அடங்கும். ஸோ வணிக நிறுவனம் நேரடியாக, அதே சமயம் வணிகம் அதன் நிறுவனங்களை மறைமுகமாக பாதிக்கும் பொது சக்திகள், சமூக, பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப நிலைமைகள் ஆகியவை அடங்கும். ஸோ நேரடியாக பாதிக்கக்கூடியது, அது அதே மாதிரி மறைமுகமாக லைக் சோசியாலஜிக்கலா, பொலிட்டிக்கலா, எக்கனாமிக்கலா, லீகலா, டெக்னாலஜிக்கலா அந்த வணிகத்துடைய நிறுவனத்தை வந்து பாதிக்கக்கூடியது எல்லாத்தையும் குறிப்பிட்ட மற்றும் பொதுவான சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்வைரன்மென்ட், பிசினஸ் என்வைரன்மென்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர் ரிலேட்டட்னஸ், ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. டிஃபரண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் த பிசினஸ் என்வைரன்மென்ட் ஆர் க்ளோஸ்லி இன்டர் ரிலேட்டட். ஸோ க்ளோஸ்லி
interrelated. For example, increase the awareness for health care, raise the demand of healthy oil, free food and healthy style. So ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. வணிகச் சூழலின் வெவ்வேறு கூறுகள் அல்லது பகுதிகள் நெருக்கமாக ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. உதாரணமாக இப்ப வந்து ஹெல்த்துக்கான கான்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து நல்ல உணவு சாப்பிடணும், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழணும்னு சொல்லிட்டு அவேர்னஸ் அதிகரிக்குது. ஸோ அதுதான் ஹெல்த் அவேர்னஸ் அதிகரிக்கும்போது, நல்ல உணவு தேவை, ஆரோக்கியமான உணவு தேவையான டிமாண்டும் அதிகரிக்குது. இதுதான் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையதுன்னு சொல்லுவாங்க. டைனமிக். ஸோ பிசினஸ் என்வைரன்மென்ட் இஸ் டைனமிக் இன் விச் கீப்ஸ் சேஞ்சிங் வித் சேஞ்ச் இன் த டெக்னாலஜி, ஷிஃப்ட் இன் த கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ். ஸோ வணிகச் சூழலுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து தொழில்நுட்ப டெக்னாலஜில ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கு. இல்ல கன்சியூமர் கன்சியூமர் நாம வந்து வாங்குறதுலயோ வந்து சேஞ்சஸ் இருக்கு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து டைனமிக்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்வில் அன்சர்டனிட்டி. ஸோ இது வந்து நிச்சயமற்ற தன்மை இருக்கும். இருக்கும். So a business environment is largely uncertainty. It is difficult to predict in the future happenings. So futureல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுதான் நிச்சயமற்ற தன்மை. எதிர்கால நிகழ்வுகளை கணிப்பது கடினம். ஸோ இப்ப வந்து ஃபேஷன் டெக்னாலஜிலயோ இல்ல ஃபேஷன் இல்ல இண்டிபெண்டன்ட் மெஷினரி டெக்னாலஜிலயோ அடிக்கடி வந்து மாறிட்டே இருக்கும். அத வந்து நம்ம கணிப்பது கடினம். ஆனா ஆஸ் அ பிசினஸ் மேனா நம்ம வந்து அது இப்படிலாம் வரும்னு சொல்லிட்டு பிரெடிக்ட் பண்ணணும். ஆனா கடினம். அத பிரெடிக்ட் பண்ணாதான் நம்ம வந்து இந்த பிசினஸ் வேர்ல்ட்ல வந்து சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ த காம்ப்ளெக்சிட்டி. ஸோ சிக்கலானது. பிசினஸ் என்வைரன்மென்ட் இஸ் த காம்ப்ளெக்ஸ் பினாமினா which is easier to understand in parts, but it's difficult to understand in totality. ஸோ சின்ன சின்ன பார்ட்டா அது வந்து ஈஸியா போய்க்கலாம். டோட்டாலிட்டியா அது மொத்தமா அத வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சின்ஸ் a business environment consists of various interrelated and dynamic forces. ஸோ மாறிக்கூடிய அல்லது ஒன்றோடு ஒன்று தொடர்புக்கூடிய ஃபோர்ஸஸ்லாம் வந்து அத புரிஞ்சுக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். சிக்கலானது. சிக்கலான நிகழ்வு எளிதான பகுதிகளை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் முழுவதாக புரிந்து கொள்வது கடினம். வியாபாரம் மற்றும் சூழல் பல்வேறு மாறும் சக்திகள் மற்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அது கடினமாக உள்ள கொடுக்கப்பட்ட சூழல்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? அடுத்தது வந்து ரிலேட்டிவிட்டி. த பிசினஸ் என்வைரன்மென்ட் இஸ் a relative concept whose impact differs from country to country, region to region and find out. ஸோ வணிகச் சூழல் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவினர் கருத்து. அதாவது இப்போ வேற ஒரு நாட்டுல ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம இந்தியால வந்து அது பாதிப்படையும். அந்த மாதிரி தான். ஓகேவா? தாக்கம் நாட்டிலிருந்து ஒரு நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு, பிராந்தியத்திலிருந்து ரீஜியன் டூ ரீஜியன், ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இவை ரஷ்யா, யுக்ரைன் போர் நடக்குது. இங்க பெட்ரோல், டீசலுடைய ரேட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப அங்க நடக்கிறது வந்து இங்க இம்பாக்ட் ஆகுது பாத்தியா? இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்ட வந்து நம்ம சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதால, அதோடைய பாதிப்புகள் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிசினஸ் என்வைரன்மென்ட் பா. ஓகே. என்னென்ன பார்த்தோம்? டோட்டாலிட்டி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், ஸ்பெசிபிக் அண்ட் ஜெனரல் ஃபோர்ஸஸ், இன்டர்ரிலேட்டட்னஸ், டைனமிக், அன்சர்டனிட்டி, காம்ப்ளெக்சிட்டி, ரிலேட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிசினஸ் என்வைரன்மென்ட். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிசினஸ் என்வைரன்மென்ட். வணிகச் சூழலினுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கெட் மூவர் அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ வாய்ப்புகளை வந்து வணிகச் சூழலானது நிறுவனத்தின் முதல்ல நகர்த்துவது, மூவர் ஆஃப் தி அட்வான்டேஜ் நகர்த்துவதற்கான வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளை வந்து அடையாளம் காண உதவுகிறது. 2 ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த்ரெட். அச்சுறுத்தல்களை அடையாளம் காண உதவுது. ஸோ பிசினஸ் பாதிக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் என்னென்ன அப்படிங்கிறதை பாதுகாக்க அது அடையாளம் காண உதவுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டேப்பிங் யூஸ்ஃபுல் ரிசோர்சஸ். அதாவது பயனுள்ள வளங்களை வந்து நமக்கு காமிக்கிறது. டேப்பிங் பண்றது. காப்பிங் வித் த ரேபிட் சேஞ்சஸ். ஸோ மாற்றங்களை விளைவா ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்தா அதை உடனடியா சரி பண்றதுக்கான காப்பிங் டெக்னிக்ஸ் வந்து காமிக்கும். ஸோ அசிஸ்டன்ஸ் இன் பிளானிங் அண்ட் பாலிசி ஃபார்முலேஷன். ஸோ திட்டமிடலுக்கும் கொள்கையை உருவாக்குறதுக்கும் உதவுகிறது. ஸோ இதான் வந்து பிஸ்னஸ் இம்பார்ட்டன்ட் ஆஃப் பிஸ்னஸ் என்வைரன்மென்ட். ஸோ இதை டீட்டெயிலாக தனித்தனியா வந்து
ஒவ்வொன்னும் பார்ப்போம். ஸோ ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் என்வைரன்மென்ட், என்வைரன் த ஃபர்ம், ஐடென்டிஃபை த ஆப்பர்ச்சுனிட்டீஸ், ஆம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் டு கெட் மோர் அட்வான்டேஜ். ஸோ நிறுவனத்தை நகர்த்துவதற்கான வாய்ப்புகளை அடையாளம் கூறுகிறது. ஸோ வணிகச் சூழல் வெற்றிக்கான பல்வேறு வாய்ப்புகளை சுற்றுச்சூழல் வழங்குகிறது. வணிக வெற்றிக்கான பல்வேறு வாய்ப்புகளை சுற்றுச்சூழல் வழங்குகிறது. ஒரு நிறுவனத்திற்கு சாதகமான வாய்ப்புகளை புரிந்து கொள்வதற்கு போட்டியாளர்களை அடையாளம் காண உதவுகிறது. இட் அண்டர்ஸ்டாண்டிங் இட் ஹெல்ப் த ஆர்கனைசேஷன் இன் ஐடென்டிஃபையிங் அட்வான்டேஜஸ், ஆப்பர்ச்சுனிட்டீஸ், எக்ஸ்ப்ளாய்ட்டிங் த பெனிஃபிட்ஸ் பிரையர் த காம்படிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த சூழல் வந்து நான் பிசினஸ் வந்து ஒரு முதல் படிக்கு எடுத்து உருவாக்குறதுக்கு இந்த பிசினஸ் என்வைரன்மென்ட் ஒரு இது. அதுல பர்ட்டிகுலரா வந்து என்னென்ன வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு, ஆ சக காம்படிட்டர்ஸ் வந்து போட்டியாளர்களை வந்து கண்டுகொள்ளவும் இது உதவுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இட் ஹெல்ப் த ஃபர்ம் ஐடென்டிஃபை த த்ரெட்ஸ் அண்ட் இயர்லி வார்னிங் சிக்னல். ஸோ என்வைரன்மென்டல் அவேர்னஸ் கேன் ஹெல்ப் த மேனேஜர் டு ஆர்கனைசேஷன் to identify the various threat and the time serve an early warning signal. ஓகேவா? இப்போ வந்து ஏதாச்சும் வந்து பிசினஸ் டெக்னாலஜி ஏதாச்சும் மாறப்போகுது. அதனால வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து ஏதாவது பெரிய பெரிய பாதிப்படைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆரம்ப கட்ட அ அ எச்சரிக்கையோ, இல்ல சமிக்கைகளோ வந்து அது குடுக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஆட்டோஸ் வந்து இப்போ பஜாஜ் ஒரு காலகட்டத்தில பஜாஜ் ஆட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ அது பீக்ல இருந்து கொடிக்கட்டுது. ஸோ அப்ப வந்து புதுசா வந்து கம்பெனி சொல்ல வருது, புதிய டெக்னாலஜி வரும்போது, அதுக்கேத்த மாரி அவங்க வந்து அந்த அடாப்ட் பண்ணி அவங்க அதோட சேர்ந்து வளர்றவங்க தான் அவங்க சஸ்டெயின் ஆகுறாங்க. அ அ இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பஜாஜ் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருக்குது அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ அச்சிடுதல் மற்றும் முன்கூட்டியே எச்சரிக்கைகள் சமிக்கை அடையாளம் காண இது ஒரு நிறுவனத்துக்கு உதவுது. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளருக்கு பல்வேறு அச்சுறுத்தல்களை சரியான நேரத்தில் அடையாளம் காண உதவும். உதாரணமாக பஜாஜ் ஆட்டோ கணிசமாக இருந்தது. மற்ற நிறுவனங்கள் வாகனத் துறையில் என்பது அதில் இருசக்கர வாகனங்களில் முன்னேற்ற உதவுகிறது. ஸோ மற்ற இது வரும்போது அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் ஆட்டோஸ் வந்து அ இன்ட்ரோடியூஸ் பண்ணி அது இப்போ அ இந்த பிசினஸ் சர்க்கிள்ல வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, it helps the tapping the resources. ஓகேவா? So environmental resource is a sources of various resources such as man, machine, money, raw material, power to a business firm. By understanding the business environment, an enterprise can design policy to acquire recurrent resources and convert them into the output that environment desires. ஓகேவா? வணிகச் சூழல் என்பது ஒரு வணிக நிறுவனத்திற்கு மனிதன், த இயந்திரம், பணம், மூலப்பொருள், சக்தி போன்ற பல்வேறு அ ஆதாரங்களின் மூலமாகும். ஓகேவா? வணிகச் சூழலை புரிந்து கொள்வதன் மூலம் தேவையான வளங்களை பெறுவதற்கும், சூழல் விரும்பும் வெளியீடாக மாற்றுவதற்கும் நிறுவனம் கொள்கைகளை வடிவமைக்க முடியும். ஓகே. இந்த பிசினஸ் என்வைரன்மென்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான், அந்த பிசினஸ்க்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் தேவை, வளங்கள் தேவை. ஓகேவா? அது மூலியமா என்ன நம்ம அவுட்புட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து, நம்ம பாலிசி லெவலா நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த்ரஸ்ட், டேப்பிங் த யூஸ்ஃபுல் ரிசோர்ஸஸ் அண்ட் காப்பிங் வித் த ரேபிட் சேஞ்சஸ். ஸோ பிசினஸ் ஆல்ரெடி சொன்னதுதான் பிசினஸ் என்வைரன்மென்ட் டைனமிக் வேர் சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் அட் த ஃபேஸஸ். ஓகேவா? அது வந்து வேகமாக நடைபெறும், மாற்றம் நடைபெறும். ஸோ changes such as a turbulent market condition, less brand loyalty. In order to cope the significant changes, the manager must understand, examine to develop the suitable course of the actions. Okay. வணிகச் சூழல் மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. ஓகேவா? மாற்றங்கள் நடைபெறுதா அது வந்து பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்ப வந்து டர்புலன்ட் அந்த மாறக்கூடிய சந்தை சூழ்நிலைக்கு ஏற்ப குறைந்த பிராண்ட் ஆ மாற்றங்கள், குறிப்பிடத்தக்க மாற்றங்களை சமாளிக்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேனேஜர்ஸ் வந்து அந்த தகுந்த நடவடிக்கை ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காப்பிங் வித் ரேபிட் சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து பரிந்துரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஹெல்ப் த அசிஸ்டிங் த பிளானிங், பாலிசி அண்ட் ஃபார்முலேஷன். ஸோ ஆல்ரெடி சொன்னேன்.
Understanding the analysis of the business environment can be basis of planning and policy formulation in the organization. திட்டங்களையும் கொள்கைகளையும் உருவாக்குறதுக்கு வந்து business environment வந்து ரொம்ப முக்கியம். It help the improving the performance. The enterprise that continuously monitor the environment and adopt the suitable business practices that one which not only improve their performance but also continued to succeed in the market long period. ஓகேவா? ஸோ செயல்திறனை மேம்படுத்துது. ஸோ ஒன்லி செயல்திறனை மட்டும் மேம்படுத்தல, இந்த மார்க்கெட்ல வந்து சந்தையில அவங்க நிலைத்து நிற்கிறதுக்காக என்னென்ன நிலைத்து நிற்கிறதுக்காகவும் இந்த பிசினஸ் என்வரான்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இதுதான் வந்து வாணிக சொல்லில் முக்கியம் என்னன்னா ஐடென்டிஃபிகேஷன் business environment and enable the firm identify opportunity to get the first mover advantage. It helps firm to the identify threat and early warning signal. It helping in tapping useful resources. Identify coping with the rapid changes. It help in assisting the planning and policy formulation. It help the planning for improving the performance. Okay, the importance of the பிஸ்னஸ் என்வரான்மெண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, டைமென்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் வணிக சூழலினுடைய பரிணாமங்கள். ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்கு? எக்கனாமிக் என்வரான்மெண்ட், டெக்னாலஜிக்கல் என்வரான்மெண்ட், சோசியல் என்வரான்மெண்ட், பொலிட்டிக்கல் என்வரான்மெண்ட், லீகல் என்வரான்மெண்ட். வணிக சூழல் என்பது பொருளாதார சூழல், தொழில்நுட்பம் சார்ந்த சூழல், சமூக கலாச்சார சூழல், அரசியல் சூழல், சட்ட சூழல். ஸோ இவையெல்லாம் வந்து எதுனா இந்த பிசினஸ் என்வரான்மெண்ட் பிசினஸ் வந்து பாதிக்கக்கூடியது. அதுதான் பிசினஸ். இந்த சூழல்லாம் பிசினஸ் வந்து பாதிக்கும். அது ப்ராஃபிட் அது வந்து நல்ல வகையில இருக்கலாம், கெட்ட வகையில இருக்கலாம். ஆனா இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிசினஸ் என்வரான்மெண்ட் பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து தனித்தனியா எக்கனாமிக் என்வரான்மெண்ட் என்ன, டெக்னாலஜில என்ன, சோசியாலஜிக்கல் என்ன, பொலிட்டிக்கல் என்வரான்மெண்ட் என்ன, லீகல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்கனாமிக் என்வரான்மெண்ட் அப்படின்னா என்ன? பொருளாதார சூழல். ஸோ இட் ஹேஸ் இமிடியட் அண்ட் டைரக்ட் இம்பாக்ட் பிசினஸ். உடனடி மற்றும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்ஃப்ளேஷன் ஆஃப் ரேட், சேஞ்சஸ் இன் டிஸ்போசபிள் இன்கம் ஆஃப் பீப்புள், monetary policy, stock market indices are some economic factors which could affect the business environment. So வட்டி விகிதம், பணவீக்க விகிதம், மக்களின் செலவழிப்பு, வருமானத்தில் மாற்றம், நாணய கொள்கை, பங்குச்சந்தை குறியீடுகள் போன்றவை நிறுவனங்களை பாதிக்கக்கூடிய சில பொருளாதார காரணிகளாகும். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். பொருளாதார காரணிகளின் அதிகரிப்பு அல்லது குறைவால் வணிக நிறுவனத்தில் உடைய வாய்ப்புகள் மற்றும் தடைகள் இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும், கன்ஸ்ட்ரக்ஷனும் ஆகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ பொருளாதாரம் ஒண்ணும் இல்லப்பா. இப்போ ரிசர்வ் பேங்க் வந்து நாங்க வந்து ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகிறோம், வட்டிக்கு கடனுக்கான வட்டி தொகையை குறைக்கிறோம், மிடில் கிளாஸ் வரி இன்க்ரீஸ் பண்றோம், பணவீக்கம் வந்து கம்மியா இருக்கு. ஓகேவா? பணவீக்கம் அதிகமாகுது. இப்படி ஏதோ புதுசா வந்து உங்களுக்கு வந்து நாணயத்தை கொண்டு வரோம். இப்ப ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருக்குதுன்னா அதனுடைய தாக்கமும் வந்து ஒரு நிறுவனத்துடைய பொருளாதாரத்தை பாதிக்கடையும். அதுதான் வந்து எக்கனாமிக் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப வந்து எப்பெல்லாம் பட்ஜெட் தான் தாக்கல் பண்றாங்களோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும். ஏன்னா என்ன வரி விகிதம் ஏத்துறாங்க, வரி விகிதம் குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை பொறுத்துதான் அந்த பிசினஸ் வந்து பிசினஸ் நிறுவனம் வந்து லாபமோ நஷ்டமோ வரும் அப்படிங்கிறது வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்க இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இந்த எக்கனாமிக் என்வரான்மெண்ட் வந்து நம்ம ஈஸியா நம்ம நியூஸ்லயோ, நியூஸ் பேப்பர்ஸ்லயோ, நியூஸ்லயோ எல்லா இதுலயும் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்ளைன் ஆஃப் ரேட்ஸ், டிஸ்போசல் இன்கம் ஆஃப் பீப்புள் விச் லீட் த இன்க்ரீஸ்ட் டிமாண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இன்கம் ஆஃப் த பீப்புள் தான் வந்து மக்களுடைய வருமானத்தை பொறுத்து தான் அவங்க வாங்கக்கூடிய பொருட்களுடைய டிமாண்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இஃப் கவர்மெண்ட் வில் ரைஸ் த ரெடியூஸ் த எக்ஸைஸ் டியூட்டி ஏசி த சேல் ஆஃப் பிசினஸ் என்டர்பிரைஸ் மேனுஃபேக்சரிங் இது ஏசி. அது இப்போ வந்து எக்ஸஸ் டியூட்டி வந்து குறைக்கிறாங்கன்னா இப்போ ஏசியோட
மேனுஃபேக்சர் வந்து அதிகரிப்பாங்க. ஓகேவா? இன் கேப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அண்ட் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் பெனிஃபிஷியல். தே ரிசல்ட் இன்க்ரீஸ் இன் ஸ்பெண்டிங் த கன்சியூமர்ஸ் பையிங் த ஹோம்ஸ். ஓகேவா? ஸோ ஆட்டோமொபைல்லயோ இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்லயோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சுன்னா, பீப்பிள் வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்ல வீடு வாங்குறதுலயோ, இல்ல இப்போ கார் வாங்குறதுலயோ, இல்ல அ மத்த இதுல வந்து இது இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரைஸ் இன் இன்ஃப்ளேஷன் ரேட் ஜெனரலி ரிசல்ட் இன் considered the business environment because they increase the cost of the raw material or machineries and payment of wages and salary employees. ஓகேவா? ஸோ பணவீக்கம் அதிகரிக்கும் போது அது வந்து பொருளாதாரத்துக்கான நிறுவனத்தை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணும். ஓகேவா? அதனால ஏன்னா அந்த ஒரு ரா பொருளோட மெட்டீரியல் வந்து ரேட் அதிகரிக்கும், மிஷினரி ரேட் அதிகரிக்கும், கூலி எம்ப்ளாய்க்கு வந்து சம்பளம் இதை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து எக்கனாமிக் என்வரன்மெண்ட் கீழே வரலாம். To tackle the problem resides and RBI has allowed the commercial bank to reduce the interest rate on the loan. ஓகேவா? லோன் மீதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா அப்போ நமக்கு பிசினஸ் வந்து நல்லா வரும். ஓகேவா? The banking sector reform has led to many attractive schemes to deposit the lending money. The banks are offering loan or very reasonable rate of interest and minimum formality to complete. So பேங்க் செக்டர்லாம் வந்து கன்சியூமரை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு ஈர்க்கிறதுக்கு ஒரு புது விதமான திட்டங்கள், கம்மி விலையில உங்களுக்கு லோன் தரேன், இந்த இது பண்றேன், அந்த இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்கனாமிக் என்வரன்மெண்ட் வரக்கூடிய சினாரியோஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் என்வரன்மெண்ட். தமிழ் எஸ்ஆர்டி சிலபஸ்ல வந்து சோசியோ கல்ச்சுரல் எலமெண்ட் சொல்லிட்டு என்வரன்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. So business environment includes the various social forces such as customs, beliefs, literacy rate, education level, lifestyle and values. The social trends present the various opportunities that business invest. So வணிகச் சூழல் என்பது பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், கல்வியறிவு விகிதம், கல்வி நிலைகள், வாழ்க்கை முறை, மதிப்புகள் போன்ற பல்வேறு சக்திகளை உள்ளடக்கியது. சோசியல் சமூக போக்குகள் என்பதும் வணிக நிறுவனத்துக்கு பல்வேறுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அச்சுறுத்தலையும் வருகின்றன. எடுத்துக்காட்டு த செலிப்ரேஷன் ஆஃப் தீபாவளி, ஈத், கிறிஸ்துமஸ், இந்தியா த ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி த கன்ஃபெக்ஷனரி மேனுஃபேக்சர், கார்மெண்ட் பிசினஸ் அண்ட் மெனி அதர் ரிலேட்டட் பிசினஸ். ஓகேவா? ஸோ நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், நம்முடைய எஜுகேஷனுடைய லெவலு, லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சமூக காரணிகள் வந்து நமக்கு வணிக பிசினஸ் வந்து என்வரன்மெண்ட்டை பாதிக்கக்கூடியதா இருக்கும். அது வந்து வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இல்ல கெடுக்கிறதாகவும் இருக்கும். இப்போ வந்து தீபாவளி கொண்டாடினா என்னென்ன இது பட்டாசு தொழிற்சாலை வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அடையும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்டு, ஈத்ன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்வீட்டு, கிறிஸ்மஸ்னா ஸ்வீட்டு, ஸோ கார்மெண்ட் புது துணி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சோசியல் கல்ச்சுரல் என்வரன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ்ல இந்த இந்த டைம்லாம் இந்த கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம நல்ல லாபம் நல்ல வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல மத்த எக்ஸாம்பிள்ஸ் வேற எது இருக்குன்னு பார்க்கலாம். So the celebration already the celebration of festivals like Diwali, Eid, Christmas log significant financial opportunity to many business like greeting card company, confectionery, sweet manufacturer, gift producing company. So equal pay to male to female equal. So இப்ப கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஊதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு சோசியல் ஃபேக்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். டிமாண்ட் ஃபார் ரிசர்வேஷன் இன் ஜாப்ஸ் ஆஃப் மைனாரிட்டி அண்ட் உமன்ஸ். ஓகேவா? ஸோ இடஒதுக்கீடு வந்து மைனாரிட்டிக்கோ பெண்களுக்கோ மைனாரிட்டிக்கோ அல்லது விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து கேட்கும்போது அந்த சோசியல் சமூக காரணிகளை வந்து பிசினஸ் என்வரன்மெண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கும் இல்ல கன்ஸ்ட்ரெயின் பண்ணும். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் இந்த டிமாண்ட் ஆஃப் நியூட்ரியஸ் ஃபுட் பாட்டில் மினரல் வாட்டர் ஜிம்ஸ் டியூ டு ஹெல்த் ஃபிட்னஸ் கான்சியஸஸ். ஆல்ரெடி சொன்னதான் இப்போ வந்து ஃபிட் அந்த ஹெல்த் கான்சென்ட் இருக்கும்போது இன்னும் தரமான ஃபுட்டு இது பண்ணணும். அந்த ஆர்கானிக் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் வந்து சோசியல் இதுல வந்து வரும். த இம்பார்ட் ஆஃப் அனிமல் ஃபேட் மேனுஃபேக்சரிங் பேண்ட் பை கவர்மெண்ட் டியூரிங் த ஸ்ட்ராங் பப்ளிக் ப்ரொட்டஸ்ட். ஸோ வனஸ்பதி ஜீல நெய்லாம் இருக்குல்ல, ஸோ
அது விலங்குகளுடைய கொழுப்புல இருந்து எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய புரோட்டஸ்ட் பண்ணதால, அத வந்து பேன் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சமூக காரணிகள். ஓகேவா? ஸோ ஃபேஷனு, அ டெக்னாலஜி, காஸ்மெட்டிக்ல, ஃபுட் அண்ட் ஹேபிடேட்ஸ்ல இது வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு சோசியல், கல்ச்சுரல், என்வைரன்மென்டல்ஸ்ல வந்து வரக்கூடியது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு technological environment. It includes the தொழில்நுட்ப சூழல். It includes the forces relating to the scientific improvement and innovation, which provide new ways of the producing goods and service and new methods and techniques of operating a business. ஓகேவா? இப்ப டெக்னாலஜில வந்து புதுசா என்னென்ன அப்டேட்டட்லாம் வருது, என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத வந்து அது வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணும் நம்ம பிசினஸ் பண்ணல. பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கான புதிய வழிகள் மற்றும் புதிய முறைகள், வணிக நுட்பங்களை வழங்குகிறது. ஒரு தொழில அதாவது ஒரு பிசினஸ் இதுல வந்து கவனமா வந்து இது பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப Nokiaலாம் இருந்தது. ஓகேவா? நீங்க உங்க உங்க ஜெனரேஷன் அது தெரியுமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் Nokiaங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2006, 4 அந்த காலகட்டத்தில வந்து பீக்ல இருந்தது. ஓகேவா? இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் நோக்கியா வந்து அ பீக்ல இருந்தது இந்தியால. ஓகேவா? ஆனா, ஒன்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது, நோக்கியாவால ஃபீச்சர்ஸ் வந்து கவனிக்க முடியாம, அதுல வந்து புதுசா அ டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணாம, அவங்க பழைய மாடல்லயே குடுத்துட்டு இருந்ததால என்ன ஆச்சுன்னா, புதிய கம்பெனிகள் வந்து ஆண்ட்ராய்டஸ் வந்து அ சாஃப்ட்வேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அது வந்து ஆண்ட்ராய்டு மொபைலோடைய சேல்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே. இப்ப யார பார்த்தாலும் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து புது புது கம்பெனிஸ் வந்து உள்ள வர ஆரம்பிச்சது. ஓகேவா? இப்ப அ என்னென்ன கம்பெனின்னா பார்த்தீங்கன்னா, Samsung, Lenovo, அ Oppo, அ Vivo இப்படின்னு சொல்லி நெறைய கம்பெனி அவங்க ஓஎஸ் ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட்டடா குடுத்துருக்காங்க. இப்ப கேமராவுல இருக்கட்டும், அ வொர்க்கிங் ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், கிராபிக் டிசைன்ஸா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து தொழில்நுட்பங்கள், டெக்னாலஜி வந்து இது பண்ணும். இதனால இப்ப Nokia வந்து அத வந்து அ புதிய வழியில புதிய இத அடாப்ட் பண்ணாதால, அதனுடைய புரொடக்ஷன் ரேட் வந்து குறைஞ்சிருச்சு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து அ சென்னையில அ காஞ்சிபுரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ அ Nokia கம்பெனி இருந்தது. இப்ப வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அதனோட புரொடக்ஷன் சேல்ஸ் வந்து அதிகமா போகாதால, எல்லா மக்கள் வந்து புது டெக்னாலஜி நோக்கி போறதால, அதனோட சேல்ஸ் வந்து ஆகுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு குளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால யாரு பாதிப்புனா, எம்ப்ளாயீஸ் வந்து பாதிப்படைஞ்சாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் இன் டேக்கிங் பிளேஸ் இன் த இண்டஸ்ட்ரி, ஹெல்பிங் த ஃபேசிங் காம்படிஷன் அண்ட் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். எக்ஸாம்பிள் டிமாண்ட் ஃபார் எல்இடி, ஸ்மார்ட் ஹெச்டி. சும்மாலாம் எல்இடி டிவி இருந்தது, நார்மல் டிவி இருந்தது. எல்சிடி டிவி, நார்மல் டிவி இருந்தது. இப்ப வந்து எல்இடி, ஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வருது. இப்ப டெக்னாலஜிக்குள்ள ஒரு ரெவல்யூஷன் எதுன்னு சொன்னாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பேசு பொருளா வந்து டெக்னாலஜிக்கல் எல்லா துறையிலும் இந்த அ வ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள நுழைஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப லைக் எக்ஸாம்பிள் ChatGPTன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு என்ன தேவையோ நம்ம குடுத்தோம்னா, அது வந்து டீட்டெயிலா வந்து நமக்கு குடுக்கும். இப்ப வந்து இது ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் Google தான். ஓகேவா? ஆனா இந்த எ அ செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கரெக்ட்டான இன்புட்ட குடுக்கும். ஓகேவா? குடுக்கணும். ஓகே. இது எல்லா துறையிலும் போயிருச்சுப்பா. மேனுஃபேக்சரிங்கு, புரொடக்ஷனு, அசெம்பிளிங் செக்ஷனு, இப்ப நியூஸ் வாசிக்கிறது எல்லாமே ஏஐ வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது இப்ப வந்து நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டைம்ல சோசியல் மீடியாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அம் ஒருத்தர் வாய்ஸ் இன்னொரு வாய்ஸா அ மா மாத்தி பாடுறதா இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பிரதமர் மோடியோட வாய்ஸ் வந்து அவரோட வாய்ஸ்ல சாங்ஸ் வந்து நெறைய பேர் வந்து மாத்தி மாத்தி போட்டாங்க. இதெல்லாம் வந்து ஏஐ டெக்னாலஜி. எக்ஸாம்பிள் ஒரு கரண்ட் சினாரியோ எது சொல்லலாம்னா, இப்போ உங்க எல்லாமே வந்து ம் இந்த கோட் படத்துல வந்து அ யுவன் சங்கர் ராஜோட தங்கச்சியோட வாய்ஸ் வந்து ஏஐ மூலியமா வந்து இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெக்னாலஜி. இதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டா தான் நம்ம வந்து சஸ்டெயின் ஆக முடியும் பிசினஸ் என்வைரன்மென்ட்ல அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அது இல்லாம வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ டிஜிட்டல் வாட்சஸ் ரிசல்ட் இன் த டெத் ஆஃப் ட்ரெடிஷனல் வாட்சஸ் வந்து கட்டிட்டோம். இப்போ வந்து டிஜிட்டல் வாட்சஸ் வந்து எல்லாமே மாத்திருச்சு. ஜெராக்ஸ் மிஷின் டேமேஜ் த கார்பன் காப்பர். ஸோ ஜெராக்ஸ் மிஷின் வராது
வராதுக்கு முன்னாடி எதுனா கார்பன் பேப்பர் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? கார்பன் பேப்பர்னா ப்ளூ கலர்ல ஒண்ணு இருக்கும். இப்ப நெறைய இப்போ வந்து ரெசிப்ட் போட்டு குடுத்தாங்கன்னா உங்களுக்கு, ஆ ஒ உங்களுக்கு ஒரு காப்பி அவங்களும் இந்த ஒரிஜினல் வந்து உங்கள்ட்ட குடுக்கும்போது கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மார்ட் ஃபோன் ஹேவ் டேக்கன் ஓவர் த மார்க்கெட் ஃப்ரம் த கீபேட் ஃபோன். ஸோ கீபேட் ஃபோனா இருந்தது. இப்ப எல்லாமே டச் ஃபோனா மாறிடுச்சு. ஓகேவா? The shopping malls have greatly influenced the ratio business in the largest city. மெட்ரோபாலிட்டன் சிட்டில ஷாப்பிங் மால்ஸ் வந்து நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ அதான் சொன்னேன். ஏஐ டெக்னாலஜி, டிஃபரெண்ட் டெக்னாலஜி ஓகேவா? இதெல்லாம் வந்து டெக்னாலஜிக்கல் என்வைரன்மென்ட். ஓகேவா? அடுத்தது வந்து பொலிட்டிக்கல் என்வைரன்மென்ட். ஸோ இட் இன்க்ளூட் த பொலிட்டிக்கல் கண்டிஷன் சச் as ஜெனரல் ஸ்டெபிலிட்டி அண்ட் பீஸ் இன் த கண்ட்ரி அண்ட் attitude the elected government representative hold the towards the business. Political stability fill the confidence among the business community, while the political instability, bad law and order situation being the uncertainty in business activity. So அரசியல் பொதுவான மற்றும் ஸ்திரத்தன்மை, அமைதி மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்க பிரதிநிதியின் அணுகுமுறை அரசியல் நிலைமைகளை உள்ளடக்கியது. அரசியல் நிலைகளின் ஸ்திரத்தன்மை வணிக சமூகத்தினுடைய நம்பிக்கைகளை உருவாக்குது. இப்ப லா அண்ட் மோசமா இருந்துன்னா, அங்க சட்ட ஒழுங்கு இருக்குன்னா, அங்க வந்து நிச்சயமற்ற தன்மையை கொண்டு வருது. ஸோ பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் இந்தியான்னா, ஏன்னா பொலிட்டிக்கல் கன்டிஷன் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கு. ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ஃபேவரா இருந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நெறைய ஐடி கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு பெங்களூர்ல இருக்கிறதால, த சிலிக்கான் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர கால் பண்ணாங்க. ஏன்னா மாநில அரசு வந்து ஐடி டெக்னாலஜிக்கு வந்து நெறைய அம் ஃபேவரபிளான அ சலுகைகள் குடுக்கறதால, அங்க நெறைய ஐடி கம்பெனிஸ் உருவாகுது. இந்தியாவிலே ஐடி அ கம் தமிழ்நாட்டுல வந்து அ எங்க ஃபர்ஸ்ட் ஐடி கொண்டு வந்தாங்கன்னா, ஆ டைடல் பார்க்ன்னு சொல்லிட்டு தரமணியில இருக்கிறது டைடல் பார்க் தான் ஃபர்ஸ்ட் ஐடி பார்க்கா கொண்டு வந்தாங்க. அப்ப எப்பன்னா 2000களிலே வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ பொலிட்டிக்கல் வேற என்ன இது நம்ம சொல்லலாம்னா, இப்ப பங்களாதேஷ்ல வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த கவர்ன்மெண்ட் வந்து அன்ஸ்டேபிளா இருக்குது. ஸோ அப்ப அங்க புதுசா பிசினஸ் பண்ணவங்க அங்க அத நோக்கி போக மாட்டாங்க. இப்ப லாஸ்ட் 1 இயர்க்கு முன்னாடி இப்ப ஸ்ரீலங்கால அதே இஷ்யூ நடந்தது. ஆம் ஸோ இந்த லான்ற இது பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்லாம் வந்து நம்ம பிசினஸ் என்வைரன்மென்ட் வந்து பாதிக்கக்கூடியது தான். பிசினஸ் வந்து பாதிக்கக்கூடியதா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வேற இது வந்து என்ன சொல்லலாம்னா டெரரிசம் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேட்லி அஃபெக்ட் த டூரிசம் இன் த ஸ்டேட். ஸோ வந்து இப்போ ஜம்மு காஷ்மீர்ல வந்து டெரரிசம் நடக்குது. அதனால வந்து டூரிசம் பாதிக்கப்படுது. ஸோ 1999 when Vajpayee government at the central lost the majority of support, the share price of stock market crashed immediately. அதான் சொன்னேன்ல, இப்போ கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டியா இருக்கும்போது, மெஜாரிட்டி இழந்துருச்சுன்னா, அப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து டவுன் ஆயிட்டு இருக்கும். So due to change the political scenario, government allowed the Coca-Cola, Pepsi, IBM order to the India market boost food processing industry. The private industry வந்து அலோவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 10 டேஸ் முன்னாடி ஹிண்டன்பர்க் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபாரின்ல இருக்கிறது ஒண்ணு. நம்ம இந்தியால அதானியோடைய பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருந்தாங்க. அதனால வந்து அதானி வந்து டாப் 5ல இருந்த பணக்காரர் வந்து டவுன் ஆயிட்டாரு. ஓகேவா? டாப் 10 கீழ போயிட்டாரு. ஓகேவா? மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 10 டேஸ் பிஃபோர் அதானுடைய ஷேர்ஸ் வந்து செபில இருந்திருக்க ஆட்கள் வந்து ஃபாரின்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிசர்ச் ஆர்டிக்கல் குடுத்துட்டாங்க. அதனால ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஆ ஃபால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 10 டேஸ் ஆன நியூஸ் இதுதான். இப்போ ஓகேவா? பார்லிமென்ட் நடந்தது. அந்த பார்லிமென்ட்ல டைம்ல இதுதான் வந்து பேசு பொருளா இருந்தது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டாக் பிசினஸ் வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள். இது வந்து பொலிட்டிக்கல் சினாரியோ. ஓகேவா? ஸோ லீகல் என்வைரன்மென்ட் இட் இன்க்ளூட் த வேரியஸ் லாஸ், legislation passed by the government, administrative order, court judgment, decision of various commission, agency at every level of government, center, state or local. Businessmen have to act according to the various legislation, their knowledge very necessary. Advertisement of alcohol beverages and profit. ஸோ சட்ட சூழல். ஸோ அரசாங்கத்தினால
பல்வேறு சட்டங்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள், அரசு மையம், மாநிலம், உள்ளூர் என எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க புதுசா ஒரு சட்டத்தை பண்ருவாங்க. அந்த சட்டத்த வந்து பிசினஸ் வந்து நம்ம பிசினஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கும். பாதிப்படையும். எக்ஸாம்பிள் மதுபானங்களின் விளம்பரம் தடை செய்யப்பட்டது. மதுபானத்த வந்து அ புரமோட் பண்றதுக்கான விளம்பரத்துங்கலாம் தடை செய்றாங்க. ஓகேவா? ஆனா, ஆ குட்கா, பான் அப்படின்னு அதற்கெல்லாம் தடை செய்றாங்கன்னா, ஆ சாவ நம்ம சவுத் இந்தியால ஒரு மாரியா இருக்கும். தென்னிந்தியால ஒரு மாரியாவும் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, the government of India banned the alcoholic advertisement for alcoholic product. ஆனா, அ பே டொபாக்கோக்கான அட்வர்டைஸ்மென்ட்ன்னு போயிட்டு தான் இருக்கு. இப்ப புதுசா வந்து இப்ப வந்து ஹெல்த் ஆஃப் மினிஸ்ட்ரி அ மினி அ ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க செல் பண்ற டொபாக்கோலயோ, ஆல்கஹாலிக் பாட்டில்லயோ இந்த அ வாசகம் வந்து அடங்கியிருக்கணும்னு எச்சரிக்கை போடணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இன்ஜூரியஸ் கேஸ் இப்ப வந்து மூவில அந்த சீன்ஸ்லாம் வைக்கும்போது, அந்த தியேட்டர் ஸ்க்ரீன்ல அத நீங்க இதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டேட்டரியா லா கொண்டு வராங்க. அதையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன் செவரல் டேனரீஸ் கான்பூர் வேர் ஆர்டர் டு பி டவுன் பை த கங்கா ரிவர் பாதிப்படையதால கான்பூர்ல வந்து டேனரிஸ் வந்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப தமிழ்நாட்டு சினிமால பார்த்தாங்கன்னா, இப்ப ஸ்டெர்லைட் வந்து சொல்லலாம். ஸோ ஸ்டெர்லைட் வந்து குளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய போராட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு போனாங்க. கடைசியா வந்து ஃபயரிங் இன்சிடென்ட்லாம் நடந்தது. அப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க. அப்ப கோர்ட் வந்து ஓகே. அதனால என்வைரன்மென்டல் பாதிக்கப்படுது. ஸோ நீங்க வந்து மூடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சொல்லிட்டாங்க. அதையும் மூடிட்டாங்க. சிகரெட் ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் இத வந்து மேண்டேட்டரியா எல்லா சிகரெட் பாக்கெட்லயும் கொண்டு வந்தாங்க. ஸோ பேபி ஃபுட் அட்வர்டைஸ்மென்ட் மஸ்ட் இன்ஃபார்ம் த பொட்டன்ஷியல் பையர் தட் மதர்ஸ் மில்க் பெஸ்ட் இஸ் ஆ தாய்ப்பால் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா பேபி ஃபுட் அட்வர்டைஸ்மென்ட்லும் போட்டு நீங்க சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லா கொண்டுட்டாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டைமென்ஷன் ஆஃப் அ பிசினஸ் என்வைரன்மென்ட். டைமென்ஷன் ஆஃப் பிசினஸ் என்வைரன்மென்ட். ஸோ என்னென்ன பண்றோம்? ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் என்வைரன்மென்ட் இது இன்ஃப்ளேஷன் ரேட்டு, மத்த டாக்ஸஸ் இதெல்லாம் வந்து எக்கனாமிக் என்வைரன்மென்ட் தான். சோசியல் அண்ட் கல்ச்சரல் என்வைரன்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, ஆ ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றோம். மத்த சமூக காரணிகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும். அடுத்தது டெக்னாலஜி. புது புது டெக்னாலஜிகள் வந்தா, அது வந்து இம்பாக்ட் ஆகும். அடுத்தது லீகல் பொலிட்டிக்கல் சினாரியோ. ஸோ இந்த நாட்டுல இருக்கிற பொலிட்டிக்கல்க்கு ஏத்த மாரி புது பிசினஸ் பண்றவங்க, இல்ல ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க வருவாங்க. விளாண்டு மோசமா இருந்தா அவங்க இன்வெஸ்ட்மென்ட் வந்து திரும்ப வாங்கிட்டு வரப்போறதே கிடையாது. அடுத்தது வந்து லீகலா வந்து சட்டத்துறை ரீதியான ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அது மூலியமா வந்து அது வந்து பிசினஸ் வந்து எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அது ஒரு பார்ட் முடிஞ்சுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் என்வைரன்மென்ட் இன் இந்தியா. ஏன்னா, உங்க எஸ்சிஆர்டி சிலபஸ்ல 2 யூனிட்டா குடுத்திருப்பாங்க. ஒண்ணு வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு வாணிபச் சூழல். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைவேடைசேஷன் எக்கனாமிக் ஆஃப் என்வைரன்மென்ட் இந்தியான்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுத்திருப்பாங்க. என்சிஆர்டிஸ்ல மொத்தமா ஒண்ணாவே குடுத்திருப்பாங்க. ஸோ, இந்தியாவினுடைய பொருளாதார சூழல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ இத பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்தியாவுல 1991 வந்து ஒரு ஒரு ஆ ஒரு ஒரு ட்ரேட்மார்க் இயர் அப்படின்னு சொல்லிட்டோம். ட்ரேட்மார்க் இயர்னா ஒரு மறக்க முடியாத வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 2 இன்சிடென்ட் நடந்ததுப்பா. ஒண்ணு வந்து அ ராஜீவ் காந்தி முன்னாள் பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா, அசாசினேட் ஆகுறாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அ அவருடைய தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னார்ன்னா, நாங்க பிரைவேடைசேஷன்ஸ் வந்து கொண்டு வருவோம். லிபரலைசேஷன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனவுன்ஸ் பண்றாங்க. அவர் இறந்த பிறகு நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்து நடக்குது. ஸோ 1991 ஜூலை மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம் முன்னாள் பிரதமர் வந்து மன்மோகன் சிங்க தான் வந்து அப்ப பினான்சியல் மினிஸ்டரா இருந்தாரு. அவரு சொல்றாரு, "நாங்க நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து அமல்படுத்த போறோம். புதிய பொருளாதார கொள்கைகள வந்து அமல்படுத்த போறோம்." ஸோ ஓகேவா? இதுல என்னன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு லிபரேஷன் தாராளமயம் பண்றது, உலகமயமாக்கல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இத 3ம் கொண்டு வர போறோம்ன்னு சொல்லிட்டு, அ அனவுன்ஸ் பண்றாங்க. ஸோ அதனுடைய தாக்கம் இந்தியன் பொருளாதாரத்துல எப்படிலாம் இருக்குது, என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப பார்க்க போறோம். ஏன்னா, ம் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அம் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இது நான் உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்காக இத நான் கொஞ்சம் இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் வந்து இது பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
So as per the economical planning, so as per the economic planning, the government gave lead role to public sector infrastructure industry, whereas the private sector broadly given the responsibility in developing consumer goods and industry. At the same time, the government imposed the several restriction, regulation and control working private sector enterprises. அது என்னன்னா கவர்மெண்ட் வந்து முதல்ல ஒன்லி பிரைவேட் பப்ளிக் செக்டருக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் நியூ எஜுகேஷன் பாலிசி வந்த பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நுகர்பொருள் கன்சியூமர் டிபார்ட்மெண்ட்ல தனியார் துறைக்கு நிறைய முக்கியமான பங்கு கொடுத்து அதை வந்து அரசாங்கம் பல கட்டுப்பாடுகளையும் ரெகுலேஷனையும் வந்து விதிக்கிறது. ஓகேவா? ஸோ அதுதான் சொல்றாங்க. இன் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் வித் எக்கனாமிக் பிளானிங் ஹஸ் டெலிவர்ட் மிக்ஸ்டு ரிசல்ட் இன் 1991. த எக்கனாமிக் ஃபேஸஸ் சீரியஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் கிரைசிஸ், ஹை கவர்மெண்ட் டெபிசிட், ரைசிங் ட்ரெண்ட் ஆஃப் பிரைசஸ் வித் பம்பர் க்ராப்ஸ். ஓகேவா? ஸோ இந்தியா பொருளாதார திட்டமும் கலவையான முடியுது, மிக்சடு ரிசல்ட் இருக்கு. ஏன்னா 1991 இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப கிரைசிஸ்ல போயிடுது. ஸோ அப்போ வந்து ஃபாரின் அந்நிய செலாவணி வந்து நெருக்கடி வருது. ஸோ அதிக அரசாங்க பற்றாக்குறை இதெல்லாம் வரும்போது 1991 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. as part of the economic reform, government India announced new economic policy in July 1991 for taking the country out of the economic difficulty for development. ஸோ 91 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பொருளாதார சிக்கலில் இருந்து நாட்டை மீட்டெடுக்கும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பொருளாதார கொள்கையை வந்து அறிவிக்கிறது. ஓகேவா? ஸோ 1991 வந்து அறிவிச்சிடறாங்க. ஒரு ஜூலை மந்த்ல தான் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ண பிறகு என்னென்ன சேஞ்சஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு the features of the 1991 follows. So reduce the number of the industry to 6 under the compulsory licensing scheme. So compulsory license first வந்தோடனே compulsory license scheme வந்து கேன்சல் பண்றாங்க. எக்ஸப்ட் எதுன்னா இப்போ வந்து பாதுகாப்பு துறையிலையோ இல்ல மெடிக்கல் ஃபீல்டுலையோ அல்லது அசார்டர்ஸ் ரிலேட்டட் நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் இல்லையோ அதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க லைசன்ஸ் ஆகணும். அந்த 6 இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்றாங்க. The role of public sector was limited to 4 industries strategic important. ஸோ பப்ளிக் செக்டர் வந்து ஒரு 4 துறைகளுக்கு மட்டும் வந்து அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. டிஸ்பர்ஸ்மெண்ட் கேரிட் அவுட் த கேஸ் ஆஃப் மெனி. ஸோ இப்போ பொதுத்துறைகளில் வந்து பங்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து அவங்க வந்து ரிபேக் பண்ணிக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. பாலிசி டுவர்ட்ஸ் ஃபாரின் கேபிட்டல் ரிப்ளேஸ் அண்ட் மெனி செக்டர் 100% டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அலோவ் பண்ணும்போது 100% ஃபாரின் வெளிநாட்டு முதலீடு, அந்நிய முதலீடு வந்து அனுமதிக்கிறாங்க. the automatic permission was granted signing technology agreement foreign. ஓகேவா? ஸோ வெளிநாட்டு நிறுவனம் தொழில்நுட்ப ஒப்பந்தங்களில் கையெழுத்திட தானியங்க அனுமதி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துறாங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்ட் was set up to promote the channelize the foreign investment in India. So FIBP, so foreign investment promotion board, அதாவது முதலீடு ஊக்குவிப்பு, அந்நிய முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் அந்நிய முதலீட்டு ஊக்குவிப்பு வாரியம் இந்தியாவில் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்க வழிபடுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பாலிசி. ஸோ பிரான்ச்சஸ் ஆஃப் தி எக்கனாமிக் பாலிசி. ஸோ நியூ எக்கனாமிக் பாலிசி, லிபரலேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், புதிய பொருளாதார கொள்கை 1991. ஸோ தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். ஸோ இதை தனித்தனியா என்ன இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிபரலைசேஷன்னா வந்து பிசினஸ் பண்றதுக்கான அந்நிய கம்பெனிக்கு லைசன்ஸ் வந்து ஈஸியா கிடைக்கிற மாதிரி ஃப்ரீயா ஆக்குறாங்க. பிரைவேடைசேஷன்னா தனியார் துறைகளை வந்து பொதுத்துறைகளை வந்து எடுக்கிறாங்க. குளோபலைசேஷன்னா உலகளவிலே வாணிபம் மேற்கொள்வதற்காக சந்தையை வந்து விரிவாக்கம் அடைகிறாங்க. ஸோ இதுதான் வந்து லிபரலைசேஷன் அண்ட் பிரைவேட் சேஷன். இதுல liberalization, removing the trade barriers and encouraging the free exchange of the goods goods between the nations. So வந்து ரிமூவ் பண்றாங்க அல்லது நீக்குறாங்க அல்லது குறைக்கிறாங்க. எதனா பொருளாதார தடைகளை நீக்கிட்டு அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா ஃப்ரீ பொருட்களை வந்து 2 நாட்டுகளுக்கு இடையே வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக அதை வந்து உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல
ஸோ இதுல வேற என்ன இருக்குன்னா, ஸோ லிபரலைசேஷன், த எக்கனாமிக் ரிஃபார்ம் தட் வேர் introduced aimed at the liberalization of the Indian business industry from all unnecessary control and restriction. It is relaxed rules and regulations which restrict the growth of private sector and allowed the private sector part of the economic activity that are excluded reserved for the government sector. Liberalization of the Indian industry had taken the place respective. So அனைத்து தேவையற்ற கட்டுப்பாடுகள் மற்றும் கட்டுப்பாடுகளிலிருந்து இந்திய வணிகம் தொழில்துறையை தாராளமயமாக்கத்தை நோக்கி கொண்டு வரப்படுகின்றன. இது தனியார் துறையின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை தளர்த்தியது மற்றும் அரசாங்க நலத்துறைக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட பொருளாதார நிலைகளில் பங்கேற்கிறது. ஒரு குறுகிய பட்டியலை தவிர பெரும்பாலான துறைகளுடைய உரிமை தேவை நீக்குதல், வணிக நடவடிக்கையை தீர்மானித்தல், அதாவது வணிக நடவடிக்கையினுடைய விரிவாக்கம் மற்றும் சுருங்குதல் எந்த தடையும் இல்லை. So abolishing the licensing requirement of the most of the industries except shortlist, freedom in deciding the scale of the business activity, no restriction in the expansion. ஓகேவா? ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த நீக்கி எல்லா ஃப்ரீயா ட்ரேட் பண்றதுக்கு வந்து வழிவகை செய்யறத வந்து லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃப்ரீடம் ஃபிக்ஸிங் த ப்ரைஸ், பொருளுடைய விலையை நிர்வகிக்கிறதுக்கையும் வந்து ஃப்ரீ பண்ணி வராங்க. ரெடக்ஷன் இன் டேக்ஸஸ், லிஃப்டிங் அன்னெசரி கண்ட்ரோல்ஸும் தேவையற்ற கட்டுப்பாடுகள் நீக்கிறாங்க. சிம்பிளி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றது ஈஸியாக்குறாங்க. மேக்கிங் இட் ஈஸியர் அட்ராக்ட் த ஃபாரின் கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி, வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தொழில்நுட்பத்தையும் இந்தியாவை ஈர்க்கிறதுக்கான வழிவகை செய்யறதான் இந்த லிபரலைசேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பிரைவேடைசேஷன். ஸோ பிரைவேடைசேஷன்னா என்னன்னு அப்படின்ட்டா, ஸோ இதுவரையிலும் கவர்மெண்ட் மட்டுமே பார்த்துட்டு இருந்த நிறுவனங்களை வந்து வந்தீங்கன்னா பிரைவேட்ல வந்து பார்க்குறாங்க. ஸோ மைக்ரோ டிசிப்ளின் மோர் எஃபிஷியன்ட், குறைந்த அளவிலையும் அல்லது அதிகமான நிர்வாகத்தினத்துக்காக இந்த இதை பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்டா மட்டும் இந்த பப்ளிக் செக்டாரை பிரைவேட்டுக்கு வந்து மாத்துறாங்க. இதுதான் வந்து பிரைவேடைசேஷன் சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதுல என்ன அப்படின்னா, the privatization, so giving the greater role to private sector in the nation building process, reduced to the private sector. So what is the privatization in India? Government redefined in the role of public sector in the new industrial policy of 1991. So it decided to refer the laws of making SIC Enterprise Board of Industrial and Financial reconstructions. So de-investment, transfer the ownership public sector to private enterprise, the dilution of government ownership beyond the 51%, it would result the transfer of ownership management private sector. So பொருளாதார சீர்திருத்தம் இருந்ததுன்னா தனியார் துறையினுடைய பங்களிப்பு அதிகரிச்சு பொதுத்துறையை வந்து கம்மி பண்றாங்க. ஸோ தொழில்துறை மற்றும் புதிய தொழில்துறை மற்றும் கொள்கையில் வந்து பொதுத்துறை பங்கை மறுவரை செய்யறாங்க. ஸோ ஒரு பொதுத்துறை நிறுவனத்தின் உரிமையை தனியார் துறைக்கு மாற்றாங்க. 50% மேல் அரசோட நீத்து போகும் பட்சத்தில் அது நிறுவனத்தின் உரிமை. இப்போ வந்து நம்ம மிலிட்டரி ரிலேட்டடா இருக்குல்ல, டிஃபென்ஸ்ல இருக்குல்ல, அதுலயே வந்து நம்ம பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரைவேடைசேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல வந்து டிபேட் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ஒரு குரூப் இல்ல, அது எப்படி ஒரு நாட்டின் பாதுகாப்புல வந்து பிரைவேட் வந்து உள்ள வந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்ப எல்ஐசில வந்து கவர்மெண்ட் வந்து இப்ப அதுல வந்து பிரைவேட் இதா மாத்திருக்காங்க. ஸோ பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மாத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கரண்ட் எக்ஸாம்பிளாக நான் சொல்றேன் பிரைவேடைசேஷனுக்காக. So அடுத்தது globalization, the spread of the flow of the financial product technology, information job across the national. So globalization பண்ணா நம்ம வேர்ல்ட் லெவல்ல வேலைக்கோ இல்ல புதிய ப்ராடக்ட் வாங்குறதுக்கோ புதிய தொழில்நுட்பம் இருக்கோ தகவலை இது பண்றது வந்து இந்த குளோபலைசேஷன் உலகமயமாக்கலாக நடக்கிறது. ஓகேவா? ஸோ இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, so interaction and the interdependence of the country with the economic other country facilitate free flow of the goods and service, capital, technology across the world. Till the 1990 Indian government followed the policy of strictly regulate the important in value terms. The regulation were as licensing, import tariff restriction, quantitative restriction. So இறக்குமதிக்கான உரிமம், கட்டண கட்டுப்பாடுகள், அளவு. So ஒருங்கிணைந்த உலக பொருளாதாரத்தின் தோற்றத்தை நோக்கி வலிக்கிறது. எளிமையான வார்த்தைகளில் உலகமயமாக்கல் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகள், மூலதனம், தொழில்நுட்பம் ஆகியவற்றிற்கு இலவச ஒரு ஃப்ரீயான ஃப்ளோ கொடுத்து இலவச ஓட்டத்தை எளிதாக்குது. மற்ற நாடுகளுடைய பொருளாதாரங்களுடைய ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல், ரிலேட்டிவிட்டின்னு சொல்லல, ஒண்ணுக்கொண்ணு ரிலேட்டிவிட்டி தான் குளோபலைசேஷன்ல உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ ஓகே.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன ட்ரூ குளோபல் எக்கனாமிக் இம்ப்ளைஸ் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ நாடு முழுவதும் சரக்கு மற்றும் சேவைகளை வந்து இலவசமா ஃப்ரீயா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃப்ரீ, மூலதனம் வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியா வந்து ஃப்ரீ பண்ணணும். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இந்த டெக்னாலஜி, தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தினுடைய இலவச ஓட்டங்கள். ஃப்ரீ மூவ்மெண்ட், ஸோ சுதந்திரமான நடமாட்டம், அதாவது ஒரு அக்ராஸ் த பார்டர், எல்லையற்ற ஒரு இதா இருக்கும். த காமன் அக்செப்டட் மெக்கானிசம் இன் டிஸ்பியூட், ஸோ சர்ச்சைகளுக்கு தீர்வு பொதுவான ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறை. குளோபல் கவர்னன்ஸ், உலகளாவிய நிர்வாக கண்ணோட்டம், குளோபல் கவர்னன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளோபலைசேஷன் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் பார்க்கும்போது தெரியுது. இன் 2016ல வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து 1000, 500 நோட்டுகள் வந்து பேன் பண்றாங்க. இதனால மக்கள் வந்து பேங்க் லைன்ல இருந்து அந்த 1000, 500 வந்து மாத்துறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து புது 2000 நோட். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய எஸ்சிஆர்டி சிலபஸ்ல இல்ல. ஆனா என்சிஆர்டி சிலபஸ்ல இருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, த கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா மேட் அனௌன்ஸ்மென்ட் November 8, 2016. ஸோ 500,000 were demonetized immediate effect, ceasing to legal tender except for a few special purpose of such utility fields. ஸோ நவம்பர் 8ஆம் தேதிய 500 செல்லாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பேங்க்ல மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து, இதுக்குள்ள நீங்க பேங்க்ல மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 86% ஆஃப் மணி சர்க்குலேஷன் இன்வெஸ்ட். ஸோ 86% பணப்புழக்கம் வந்து செல்லாதாக மாத்திடுறாங்க. ஸோ டெபாசிட்ல வந்து வச்சிருக்கிற பணத்தெல்லாம் வந்து பேங்க்ல டெபாசிட்ன்றாங்க. ஸோ restriction were placed in the convertibility, domestic money and bank deposit. The main aim is to corruption, black money and illegal. ஸோ ஊழல் மற்றும் கருப்பு பணம் மற்றும் சட்டவிரோதங்களை தடுக்கிறது தான் வந்து இந்த டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்ததா வந்து கவர்மெண்ட் வந்து அப்போ அனௌன்ஸ் பண்ணுனாங்க. ஓகேவா? ஸோ இதுல வேற என்ன இருக்கு, வேற என்ன இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபியூச்சர் ஆஃப் தி cash holding rising from declared income as rapidly readily deposited in the bank except for few notes, but those with the black money lead to some declare uncounted income and pay tax penalty. ஸோ இப்போ வந்து கருப்பு பணம் கட்டாங்கன்னா, இப்போ அவங்கள்ட்ட பணத்தை வந்து பேங்க் சொல்லும்போது அவங்க அதுக்கு வரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இதுல இருந்து. கவர்மெண்ட் இண்டிகேட்டிங் த டேக்ஸ் எவேஷன் வில் நோ டாலரேட், வரி கட்டுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது வந்து இது சொன்னது. The demonetization lead the DAC administration, channelizing the saving into the formal financials. ஸோ வரி நிர்வாகம் சேமிப்பை முறையான நிதி அமைப்பிற்கு மாற்ற வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரியேட் த லெஸ் கேஷ்லைட் எக்கனாமி அண்ட் சேனலைசிங் த மோர் சேவிங் த ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஸோ ஓகே, ரொக்கம் குறைந்த பணமில்லாத பரிவர்த்தனைகளை வந்து உருவாக்குறது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் ஜிபே, பேடிஎம் வந்து ரூபே, இந்த மாதிரியான நியூ ஃபீச்சர்ஸ் வந்து அந்த டிமானிட்டைசேஷன் அப்ப வந்து உருவாக்கிது. அதுக்கப்புறம் வந்து நல்ல பீப்புளோட பாப்புலரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இம்பாக்ட் ஆஃப் demonetization, decline the transaction, bank deposit increase the financial savings. So private wealth வந்து decline since some high demonetization notes were not returned and real estate prices fell. So எப்படின்னா, ஹை டிமானிட்டைஸ்ட் நோட்ஸ் வேர் நாட், எந்த டிமாண்ட் நோட்டு நிறைய இது வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பப்ளிக் செக்டர் வந்து எந்த எஃபெக்டும் ஆகல. ஆனா பிரைவேட் செக்டர்ல அது எஃபெக்ட் ஆகியிருக்கு. டிஜிட்டேஷன் எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க பரிவர்த்தனைலாம். லைக் ஜிபே, ரூபே, ஜிபே, பேடிஎம் இந்த மாதிரி. ஸோ ரியல் எஸ்டேட் பிரைசஸ் டிக்ளைன்ட், விலைகள் குறைந்தது. டேக்ஸ் கலெக்ஷன் ரைஸ் இன் த இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன் பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் டிஸ்க்ளோஷர். ஸோ வருமான வரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமானிட்டைசேஷனால சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸ்ல இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பாக்ட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி அண்ட் சேஞ்சஸ் அஸ் பிஸ்னஸ் என்வரன்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் பாலிசியால பிஸ்னஸ்ல அல்லது வணிகத்துல, நிறுவனத்துல என்னென்ன சேஞ்சஸ், விளைவுகளை உண்டாக்குது. இன்க்ரீசிங் த காம்படிஷன், போட்டியை உருவாக்கிறது. மோர் டிமாண்டிங் கஸ்டமர்ஸ், வந்து நுகர்வோர் வந்து நிறைய டிமாண்ட் பண்றாங்க. ரேபிட்லி தொழில்நுட்பத்தில் வந்து ஒரு உடனடி மாற்றம் ஏற்படுது. நெசசிட்டி தேவை மாற்றத்துக்கான தேவை வருது. ஹியூமன் ரிசோர்ஸ்ல நடக்குது. மார்க்கெட் ஓரியன்டேஷன் நடக்குது. லாஸ் ஆஃப் பட்ஜெட்ரி சப்போர்ட் பப்ளிக்ஸ். ஸோ பப்ளிக் செக்டருக்கான பட்ஜெட்ரி வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த
இதுல ஸோ இன்க்ரீசிங் காம்படிஷன் ஆல்ரெடி சொன்னோம். போட்டி உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டேன். மோர் டிமாண்டிங் கஸ்டமர். ஸோ நன்கு அதிக தேவை, நிறைய கஸ்டமர் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பிட்லி சேஞ்சிங் டெக்னாலஜி, அதிகரித்து வரும் போட்டி சந்தையில் உயிர் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் வழிகளை உருவாக்க நிறுவனங்களை தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நெசசிட்டி சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ என்டர்பிரைஸ் ஹேவ் கண்டினியூஸ்லி மோடிஃபை, அதனுடைய மாற்றம் வந்து மாற்றத்துக்கான தேவை உருவாக்கிட்டே தான் இருந்தது. ஓகேவா? நீட் ஃபார் டெவலப்பிங் ஹியூமன் ரிசோர்ஸ், சேஞ்சிங் மார்க்கெட்டிங் கண்டிஷன் டுடே. ஸோ டுடே மார்க்கெட் சிச்சுவேஷன்ல நமக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் தேவை. அவங்கள அதுக்கான ஸ்கில்ஸ் வந்து உருவாக்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மார்க்கெட் ஓரியன்டேஷன், ஏர்லியர் ஃபார் ப்ரொடக்ஷன் ஓரியன்டட், டுடே ஃபைம்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஸ் பை த ரிக்வயர்மென்ட். முதல்ல வந்து ப்ரொடக்ஷனோட உற்பத்தி திறன் சார்ந்ததா இருக்கு. இப்போ வந்து கன்சியூமருடைய தேவைக்கேற்ப ஒரு பொருளை உற்பத்தி செய்யறது, சர்வீஸ், சரக்கு மற்றும் சேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ லார்ஜ் ஆஃப் பட்ஜெட் அண்ட் பப்ளிக், அதுதான் பொதுத்துறைக்கான பட்ஜெட் வந்து பிரைவேட் இது வந்து நிறைய இது வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்ன இம்பாக்ட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி சேஞ்சஸ் இன் த பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான். இதுதான்பா வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்டான டாபிக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் டாபிக்கு. நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாலாம் சொல்ல. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல இருந்ததே தான். பட் இந்த பிஸ்னஸ் காமர்ஸ் ரிலேட்டடா இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்க டீட்டெயிலா சொல்லியாச்சு. ஸோ ஓகேவா? ஸோ இங்க இதுக்கான ஒர்க் ஷீட் குடுக்குறோம். மினிமம் 3 கொஸ்டின் வந்து சிவிட்ல இருந்து இந்த எக்ஸாம்ல இருந்து கேட்குறாங்க, இந்த யூனிட்ல இருந்து. ஓகேவா? ஸோ உங்க தமிழ் மீடியம் புக்ல நெறைய குடுத்துருப்பாங்க. அட்வான்டேஜ் என்ன? டிஸ்அட்வான்டேஜ் என்ன? எந்த மாதிரியான ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஸ்சிஆர்டி சிலபஸ்லயே இருக்கு. பட் நான் என்சிஆர்டி சிலபஸ் படி போறேன். எஸ்சிஆர்டி சிலபஸ் உங்களுக்கு ஸ்கூல்ல நடத்தும்போது அத புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுதான்பா, வேற எந்த இதுவும் இல்லப்பா. மேக்ஸிமம் டைமென்ஷன் ஆஃப் பிசினஸ் என்வைரன்மென்ட்ல தான் நெறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்பா. இந்த இது இப்போதைக்கு இந்த 3rd யூனிட் ஓவர்ப்பா உங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா ரொம்ப சின்ன யூனிட்ங்கிறதால நான் ஒரே கிளாஸ்ல முடிச்சிடுறேன். ஓகேவா? நீங்க வேற ஏதாச்சும் டவுட், ஃபீட்பேக் இருந்தா உங்க டீச்சர்ஸ் வந்து சொல்லுங்க. நான் இதுக்கான ஒர்க் ஷீட் வந்து உங்களுக்கு குடுத்துடுறேன். ஓகேவா? ரொம்ப தேங்க் யூ.